ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயும் அதுக்கப்புறம் எரிபொருள் இதெல்லாம் வாங்குறதுனால நம்ம நாடு அப்புறம் சைனா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வந்து ட்ரம்ப் வந்து 50% டேக்ஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த ரீசன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம நாடுகளுக்கே இவ்வளோ வந்து டேக்ஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும். ஆனால் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாலுமே ரஷ்யாவை பொருளாதார அடிப்படையிலாலேயோ இல்லை ஏதோ ஒரு இராணுவம் இந்த மாதிரி சண்டை போட்டோ அந்த மாதிரி எந்த வகையிலுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய நாடு, அங்கே வந்து பெரிய ஆர்மி இருக்குது, நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து அவங்களே தயாரிக்கிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரியாத விஷயம் தான். அங்கே இருக்கிற நிறைய வளங்கள் அங்கே இருக்குது, அது எல்லாமே நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2வது நாடாக இருக்கிற கனடாவை விடவே அளவில் வந்து 2 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய நாடு. மொத்தமாக நம்ம பூமியில் இருக்கிற நிலப்பரப்பு 100க்கு 11% வந்து ரஷ்யா வந்து இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் வந்து ஒரே ஒரு டைம் ஜோன் தான் இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 11 விதமான டைம் ஜோன்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து நிறைய காடுகள், மலைகள், அந்த மாதிரி ஏகப்பட்ட வளங்கள் வந்து இருக்குது. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இந்த மாதிரியான எல்லா வளங்களும் எல்லா நிலங்களுமே வந்து ரஷ்யாவில் வந்து இருக்குது. அதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரஷ்யா கச்சா எண்ணெய், எரிபொருள் இது மட்டும் இல்லாமல் நிலக்கரி, இரும்புத்தாது, வைரம், தங்கம், பிளாட்டினம், அலுமினியம் இந்த மாதிரி நிறைய வளங்களை வந்து அங்கே வந்து வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் மிகப்பெரிய காடுகள், மிகப்பெரிய மலைகள் இருக்குது. அங்கே வந்து நிறைய வகையான மூலிகை செடிகள்லாம் இருக்குது, விலங்குகள், இந்த மாதிரி எல்லா வகையான வளங்களுமே வந்து அங்கே கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி தான் வந்து சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு கச்சா எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலுமே மற்ற விஷயங்கள் இருந்து அவங்களுக்கு பொருளாதார தேவைகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அவங்க இதே மேக்ஸிமம் அவங்க வந்து அதிகமாக எரிபொருள் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இதை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய நிறைய கனிமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே கிடைக்குது. அதே மாதிரி அங்கே வந்து யூரல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைகள் வந்து அங்கே இருக்குது. அந்த மலையில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமரால்ட், தோபாஸ், அமேத்திஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே கிடைக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரங்கள், இந்த மாதிரி கற்கள் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க, ரத்ன கற்கள் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து அங்கே ரஷ்யாவில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாலைவனமும் இருக்குது, காடுகளும் இருக்குது, ஏரி, குளங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வளங்கள் வந்து அங்கே வந்து வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவில் வந்து உணவு சார்ந்த விஷயங்களும் வந்து எந்த விதமான கட்டுப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படாது. எந்த ஒரு நாடுமே வந்து உணவு சார்ந்து அவங்க மற்ற நாடுகளை சார்ந்து இல்லை அப்படிதான் வந்து சொல்லணும். ஏன்னா அங்கே அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து உணவு வகையில் வந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு விரிச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு டேக்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது போட்டாங்கனாலுமே அவங்களுக்கு ஏகப்பட்ட உள்ளேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எந்த நாடையும் நம்பி அவங்க இருக்க தேவையில்லை. உணவுமே வந்து எந்த பற்றாக்குறை வராது. மற்ற நாடுகளுக்கு ஏதாவது விலை உயர்வு வந்து உணவுகளுக்கு வந்துச்சுனாலுமே அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்புமே வராது. இதனால ரஷ்யாவுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முன்னேற்றம், அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ விமான போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் ஒரு சிறிதளவில் தான் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ வளங்கள் வந்து ரஷ்யாவில் கிடைக்குது. இவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு நாடுகளை வந்து சார்ந்து அவங்க இருக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அங்கே இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் நிறைய ஆயுதங்களையும் வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்கா வந்து நிறைய ஆயுதங்களை நிறைய நாட்டுக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி தான் ரஷ்யாலுமே அவங்களே ஆயுதங்களை தயாரித்து நிறைய நாடுகளுக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இந்தியாவில் கூடயுமே ரஷ்யாவிலேருந்து நிறைய ஆயுதங்களை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். போர் விமானங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரியே நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் அவங்களுடைய ஆர்மிகளையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய நாடுகள் வந்து இப்போவுமே இருக்கிறாங்க. ஏன் நம்ம நாட்டிலையுமே வந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த நாடுகளும் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து இவர் நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக மற்ற நாடுகளில் வந்து மிரட்டி இந்த மாதிரி வந்து ரஷ்யாவிலேருந்து எதுவும் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் நடந்தாலுமே ரஷ்யா, அமெரிக்கா இது 2 நாடுகளும் நேரடியாக மோதிக்கிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாயிரும். அதனால அது 2 நாட்டுக்குமே தெரியும். அதனால தான் வந்து 2 நாடுகளுமே சண்டை போடாமல் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையில் இருக்கிற இந்த அமெரிக்கா, ரஷ்யா இவங்க 2 விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்தால் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? அதாவது நம்ம வந்து இப்போது நம்ம பல வருஷமாக வந்து நம்ம நட்பு நாடாக வந்து இருக்கிறோம் ரஷ்யா கூட. அதே மாதிரி தான் அமெரிக்கா கூட போயிட்டு இருந்துச்சு. இப்போது தேவையில்லாமல் சீண்டி நமக்குள்ள பிரச்சனைகள் ஆயிடுச்சு ட்ரம்ப்னால. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் ரஷ்யாவை பற்றி, இதெல்லாம் எனக்கு இது வந்து தெரியாது, இதெல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து அதையுமே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.